viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாவ் பாஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாவ் பாஜி ரெசிபி பண்ணுறதுக்கு பாவ் பாஜி மசாலா கடையில் ரெடிமேட் கிடைக்கிது, அதை வாங்கியிருக்கேன். அது மாதிரி ரெடிமேட் பன்னு வாங்கியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டாணி 1 கப் அளவுக்கு உரித்து எடுத்திருக்கேன். குடமிளகா பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் மெல்ட் ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, குடமிளகா, தேவையான அளவு உப்பு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிங்க. காய் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட வதக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் பன்னை அதில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. பன்னை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாவ் பாஜி மசாலாவை ட்ரேயில் எடுத்து வச்சுருங்க. இது மேலே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாவ் பாஜி சாப்பிட கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே எளிமையாக பாவ் பாஜி செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.